நேத்து அமாவாசைன்றதுனால காலையிலேயே குலதெய்வ சொம்பு தட்டு பெல்லு பஞ்சபாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே குலதெய்வ சொம்புல நீர் நிரப்பி சிட்டிக்க மஞ்சத்தூள் பச்சை கருப்பன் ஜவ்வாதோட பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சதும் பூஜை அறையில வச்சிருக்க உப்பு மாத்துறதுக்காக முந்தின நாளே பவுல வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதுல அப்படியே செவ்வாய்க்கிழமைன்றதுனால உப்பு ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே பூஜை பண்றதுக்காக சுவாமி படங்கள் இருந்த பூவெல்லாம் மாத்தி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அம்மா மை சாதத்துக்கான தாளிப்பு செஞ்சுட்டாங்க. அதை அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணதும் வீட்டுல தீபம் ஏத்தி சுவாமிக்கு நெய்வேத்தியமா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அவசர அவசரமா கடகடன் பேக் பண்ணினதும் பசிக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் போகும்போது தண்ணி பாட்டில் வாங்க மறந்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வாட்டி போகும்போது ஞாபகமா வாங்கி சேர்த்து வச்சு கொடுத்திருந்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. அப்புறம் அப்படியே முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிட்டதுனால மதியம் ஹோரை நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் கரெக்டா நைட்டு 8 to 9 ஹோரை நேரத்துக்குள்ள வெற்றிலை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசமும் திருப்புகழும் பாராயணம் பண்ணி என் அப்பன் முருகப்பெருமானுக்கும் எப்படியோ நிறைவா பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன். தினைக்கும் விட நேத்து டே ரொம்ப பிஸியா போன மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.